அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா. இன்றைக்கு நாம் காணவிருப்பது ஐநாவால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாதிகளின் புகலிடம் பாகிஸ்தான். ஐநாவுக்கான இந்திய தூதர் டிஎஸ் திருமூர்த்தி. இது பற்றி விரிவான தகவலை காணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐநாவால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாதிகளின் புகலிடமாக திகழ்வதையும் அபோட்டாபாத் மாவட்டத்தில் அமெரிக்க படையால் கொல்லப்பட்ட அல்-qaeda பயங்கரவாத அமைப்பின் தலைவர் ஒசாமா பின் லேடனுக்கு பல ஆண்டுகள் தஞ்சம் அளித்திருந்ததையும் பாகிஸ்தான் நினைவு கூற வேண்டும் என்று ஐநாவுக்கான இந்திய தூதர் டிஎஸ் திருமூர்த்தி கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடைபெறும் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னணியில் இந்தியா இருப்பதாக குற்றம் சாட்டி அது தொடர்பான ஆவணக்குறிப்பை ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸிடம் ஐநாவுக்கான பாகிஸ்தான் தூதர் முனீர் அக்ரம் செவ்வாய்க்கிழமை சமர்ப்பித்த நிலையில் இந்த குற்றச்சாட்டை டிஎஸ் திருமூர்த்தி முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக தனது சுற்றுரை பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: போலியாக ஆவணங்களை தயார் செய்வதும் பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதும் ஐநாவால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாதிகளின் புகலிடமாக திகழும் பாகிஸ்தானுக்கு புதிதல்ல. பாகிஸ்தானின் அபோட்டாபாத் மாவட்டத்தில் அமெரிக்க கடற்படை பிரிவால் கடந்த 2011ஆம் ஆண்டு மே மாதம் சுட்டுக் கொல்லப்பட்ட அல்-qaeda பயங்கரவாத அமைப்பின் தலைவர் ஒசாமா பின் லேடனுக்கு அந்த மாவட்டத்தில் பல ஆண்டுகள் தஞ்சம் அளித்திருந்ததை பாகிஸ்தான் நினைவு கூற வேண்டும் என்று அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ஜம்முவின் நக்ரோட்டா பகுதியில் கடந்த 19ஆம் தேதி பாகிஸ்தானின் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் திட்டமிட்ட தாக்குதல் முயற்சியை பாதுகாப்பு படையினர் முறியடித்தது குறித்து அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், ஜப்பான் தூதர்களுக்கு வெளியுறவுத்துறை செயலர் ஹர்ஷ்வர்தன் ஷெரிங்லா திங்கட்கிழமை விளக்கினார். அந்த பயங்கரவாதிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களும் மற்றும் வெடிப்பொருட்களும் இந்த தாக்குதல் முயற்சிக்கு பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதை தெளிவுபடுத்துவதையும் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலை சீர்குலைக்கும் நோக்கத்தில் பாகிஸ்தான் இது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவது குறித்த இந்தியாவின் கவலையை சர்வதேச தூதர்களும் நன்கு புரிந்து கொண்டனர் என்று வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. இதற்கிடையில் சக்தி வாய்ந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் 2021 ஜனவரி 1ஆம் தேதி முதல் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தரமில்லா உறுப்பு நாடாக இந்தியா சேர உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.